பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 34வது அதிகாரம் 17வது வசனம், நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம மனிதர்களிடத்துல சில காரியங்களை செய்யும்படியா அணுகுகிறோம். சில வேளைகளில் பதில் கொடுக்குறாங்க, சிலர் பதில் கொடுப்பதில்லை. நிறைய ரிமைண்ட் பண்ணி பார்க்குறோம், பதிலே வர மாட்டேங்குது. ஆனால் நமக்காக நம்மை அழைத்த ஆண்டவர், எப்பொழுதெல்லாம் அவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யணும், ரொம்ப சின்சியரா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு. ஏன் மனுஷங்க இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு முடிக்கணும்? என் நண்பன் தான் இந்த செய்து முடிக்கணும். எத்தனையோ நாள் ஓடிட்டே இருக்கிறேன் பாஸ்டர், இந்த பேங்க்ல மேனேஜர் லோன் அப்ரூவே பண்ண மாட்டேங்கிறாரு. நீங்க நேரம் எடுத்து அப்பாவிடத்துல, ஏசப்பா உங்களிடத்துல சொல்றேன், எனக்காக நீங்க இறங்குங்க, எனக்காக நீங்க கடந்து வாங்க. நீங்க சொல்லுகிற பொழுது, நீதிமான் கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இன்னைக்கு எந்த உபத்திரவம் உங்களை ரொம்ப நெருக்குதோ, எந்த காரியம் எனக்கு கைகூடி வரலை நினைக்கிறீங்களோ, மனிதர்களை, அதிகாரிகளை எதிர்பார்ப்பதை காட்டிலோ அப்பாவிடத்துல பேசுங்க. ஒரு நீதிமான், நான் சரியா இருக்கிறேன், கர்த்தருடைய பார்வையில நேர்த்தியா இருக்கிறேன், ஆண்டவருடைய விருப்பத்தின்படி தேவ பயத்தோடு வாழ்க்கையை நடத்துறேன், கவலையப்படாதீங்க. நீங்க கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் இறங்கி வருவார். பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்ட சூழ்நிலை கேட்பதற்கு நாதி இல்லை. அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிறைச்சாலையில கொண்டு போய் போடப்படுறாங்க. அந்த இடத்துல தேவனை துதிக்கிறாங்க. அந்த துதியின் மத்தியில தேவன் கடந்து வந்து அந்த சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களை அசைக்கிறார். ஆவியானவர் இன்றைக்கு தாமே என்ன உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகளை நீங்க கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்களோ, சின்சியரா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியில கடந்து வரும். எந்த இடத்துல உங்களுக்கு தடைகள், நெருக்கங்களை கொடுத்து கொண்டிருக்காங்களோ அந்த மனிதர்கள் சிதறடிக்கப்படுவாங்க. உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில அரசாங்க ஆணைகள் கூட மாற்றம் உங்களுக்காக நடைபெறும். நோட் தி வேர்ட், உங்களுக்காக மாற்றங்கள் கடந்து வரும். கர்த்தர் உங்களுக்காய் உங்க உபத்திரவங்களை மாற்றும்படியா தேவன் முன்குறித்திருக்கிறார். சங்கீதம் 34:17வது வசனத்தின்படி நீங்க கூப்பிடுகிற இந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். உங்களுக்காய் ஒத்தாசை கொடுக்கும்படியா பரலோகம் ஆயத்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே, சங்கீதம் 34:17வது வசனத்தின்படி உங்களை நோக்கி கூப்பிடுவேன். என்னுடைய எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்குவதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை ஆக்குவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வைத்து நீங்க ஜெபிக்க ஆண்டவர் மட்டும் நோக்கி பார்த்து கூப்பிட எல்லா உபத்திரவத்திலிருந்து, எல்லா கண்ணீரின் பாதையிலிருந்து, எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து என் ஆண்டவர் ஒரு விடுதலையை கொண்டு வருவார். உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். சங்கீதம் 34:17க்கு சாட்சியாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிமையாய் ஆண்டவர் நிறைவேற்றுவார். God bless you.